ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோன்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் வரலட்சுமி நோன்புக்கு வந்து ஏதாச்சும் பூஜைலாம் பண்ணியிருப்பீங்க. அதான் சுவாமிக்கு வந்து நான் நெய்வேத்தியம் தான் பண்ணிட்டு இருக்கேன். சக்கரை பொங்கல், சேமியா பாயாசம், அதுக்கப்புறம் வடை தான் நான் பண்ணேன். நீங்கள் என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணன்ட்டு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஃபைனலாக நான் ரெடி பண்ணிவிட்டேன். வடை சுடுறதுக்கு எண்ணெயை ஊற்றி வச்சாச்சு. சேமியா பாயாசம் தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேனே. சேமியா அப்படியே வெந்துடுச்சு பாருங்கள். ஃபைனலாக உங்கள்கிட்ட நான் எடுத்து காமிக்கிறேன். வடைக்கு வந்து நான் தேவையானது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நான் வச்சுருக்கேன் கலந்து. எண்ணெயில் காஞ்சதுக்கப்புறம் வடையை அப்படியே தட்டி போட்டிருக்கேன். இது வந்து சக்கரை பொங்கல் தான் நான் பண்ணுறேனே. சரி, வெல்லத்தை அப்படியே திருவி வச்சுருக்கேன். நான் தண்ணி கொச்சதுக்கப்புறம் அப்படியே நான் வெல்லத்தை அதில் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நான் இப்படி தான் செய்வேனே. சில பேர் வந்து சாதம் பொங்கி வரும்போதே வெல்லத்தை துருகி அதில் அப்படியே ஆட் பண்ணிவிடுவாங்க. அந்த சூட்டுலேயே வெல்லம் அப்படியே கரைஞ்சிடும். அப்படியே சில பேர் பண்ணுவாங்க. வெல்லத்தை போட்டு விட்டுட்டு அப்படியே நான் கலந்து விட்டுக்கிட்டேன். பாயசத்துக்கு வந்து சரி கொஞ்சம் முந்திரி திராட்சை வறுத்து அதில் போட்டுடலான்ட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் முந்திரி திராட்சை அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் காயட்டோன்ட்டு தான் நான் விட்டுருக்கேனே. நல்லா அப்படியே ஃபைனலாக கொஞ்சம் கோல்டன் கலரில் வந்துச்சு. நான் அப்படியே பாயசத்தில் ஆட் பண்ணிவிட்டேன். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். சக்கரை பொங்கல் தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சேமியா பாயசம் தான் நான் பண்ணியிருக்கேனே. சரி, உளுந்த வடை தான் நான் பண்ணியிருக்கேனே. ஏன்னா ஷாம் குட்டிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இதுவரையும் தான் என்னால் பண்ண முடிஞ்சது. பூஜை முடிச்சுட்டு நான் வந்து கோவிலுக்கே இன்றைக்கி நான் போகலை. ஏன்னா ஷாம் குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் போனோமே. எனக்கு அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து வீட்டில் பூஜை பண்ணணுன்ட்டு வீட்டில் விளக்கெலாம் ஏற்றி முடிச்சுட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் நாங்கள் போனோம். சுவாமிக்கு பண்ண நெய்வேத்தியத்தை அப்படியே பிளேட்லேயே நான் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து புதுசாக நான் வேல் வாங்கணுன்ட்டு நான் காமிச்சல உங்ககிட்ட. வேலுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வராகி அம்மனுக்கும் நான் பூஜை பண்ணினேன். எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வரலட்சுமி நோன்பு அப்போ வராகி அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏதோ என்னால் முடிஞ்சது வராகி அம்மனுக்கு வந்து சின்னதாக ட்ரெஸ் வாங்கி அம்மனுக்கு வந்து நான் சாத்தியிருக்கேன். இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.